ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஹோம்லி குக்ஸ் பை கோகிலா ஸ்ரீதர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யாமியான தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய், தேவையான அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஃபுட் கலர் மொத்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்ச பிறகு ஒரு தட்டு இல்லைனா ஒரு பாத்திரம் போட்டு 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 2 மணி நேரம் கழித்து மாவு இது மாதிரி ரொம்ப சாஃப்டாக வரும். அழுத்தி பார்த்தா கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கரையிறதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஃபுட் கலர் வேணால் கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். இப்போது இந்த மாவு எடுத்து இது மாதிரி தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது, கொஞ்சம் மொத்தா தட்டிக்கலாம். நம்மக்கிட்ட இது மாதிரி எதுனா குக்கி கட்டர் அது மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸ் பார்ட்லாம் எடுத்துடலாம். இப்போ சுகர் சிரப் கூட ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ண பால்ஸை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்த பால்ஸை இது மாதிரி ஜீராவில் போட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப யம்மியான தேன் மிட்டாய் ரெடி. உங்களுக்கு இன்னும் இது மாதிரி யம்மியான ரெசிபிஸ் வேணும்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹோம்லி குக்ஸ் பை கோகிலா ஸ்ரீதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.